முத்தரையர் உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நம்முடைய இந்த பிபிஎம் ஸ்குவாட் யூடியூப் சேனல் வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்கானது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதில் முற்கால அரசியலிருந்து நிகழ்கால அரசியல் வரைக்கும் முத்தரையர் சமூகத்தினுடைய அரசியல் தொகுப்புகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல நம்ம அரசியல் அப்படின்னா அடிப்படையில் அரசியல் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது இன்றைக்கி உள்ள பெரிய சிஎம் கிட்ட கேட்டால் கூட தெரியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டால் கூட அரசியல் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அவருக்கு எழுதி கொடுத்தா தான் படிப்பார். பெரும்பாலான அரசியல்வாதிகள் அப்படி தான். நம்ம அடிப்படையிலேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். இது அரசியல் அப்படின்னா ஏதோ பெரிய எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு பயப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. இப்போ நம்மளை எடுத்துக்குவோம். நம்ம சங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சங்கம். அந்த சங்கங்கள் எப்படி செயல்படுதோ அப்படித்தான் ஒரு அரசாங்கமும் செயல்படுது. அந்த இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கத்தை பொறுத்தளவில் மக்கள் தலைவர்கள்ட்ட தங்களுடைய குறைகளை தீர்க்க சொல்லி முறையிடுவாங்க. ஆனால் அந்த தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அப்படியே அரசு நிர்வாகத்துக்கு வந்தோன்னா அந்த அரசியல்வாதியை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அவங்கள்ட்ட நம்ம தேவையான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு நாட்டையோ அல்லது ஒரு இனக்குழுவையோ திறம்பட நிர்வகிக்கிற அந்த ஆற்றலுக்கு பேர் தான் அரசியல். ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சங்கத்தினோடு ஒப்பிட்டு இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ அரசியல்னால் ஒரு நாட்டையோ ஒரு இனக்குழுவையோ நிர்வகிக்கிற அந்த ஆற்றல். சரி, ரைட்டு. அப்போது நம்ம சமூகத்திற்கான அரசியல் தேவை ஏன் இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு பழம்பெரும் சமூகம், மிகப்பெரிய சமூகம். நமக்கு பாரம்பரியமான வரலாற்று அடையாளங்கள் இருக்குது. முதல்ல நம்ம பாதுகாக்க வேண்டிய வரலாற்று அடையாளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுக்கு அரசியல் தேவை இருக்குது. அடுத்து நம்மளுடைய வாழ்வியல் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயங்கள். நமக்கு அடிப்படையிலேயே மறுக்கப்படுகிற கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடுகளை நோக்கி நம்ம சமூகத்திற்கு தேவையான கட்டமைப்புகளை அடிமட்டத்தில் இருந்தே அந்த கட்டமைப்புகளை நம்ம உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அதனால தான் முத்திரையர்களுக்கு அரசியல் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குன்னு நான் சொன்னேன். அது மட்டும் கிடையாது. நம்ம அடிப்படையிலேயே அரசியலையும் அந்த அரசியல் நுணுக்கத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை அடிப்படையில் கட்டமைக்கணும். நம்ம எடுத்தோடனே ஒரு எம்எல்ஏ ஆயிடணும், ஒரு மினிஸ்டர் ஆயிடணும், இல்லை ஒரு முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளுடைய பலம் எங்கே இருக்கும் அப்படின்னா, கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த உள்ளாட்சியில் தான் இருக்குது. அப்போ உள்ளாட்சி பலப்பட ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை நம்மளால் உருவாக்க முடியும். அதை நம்மளுடைய உறவு சொந்தங்கள், சமுதாய பெரியோர்கள், தலைவர்கள் இவங்கெல்லாம் கட்டமைக்க முயற்சி பண்ணணும். முதல்ல ஒரு 10 சட்டம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டுகளை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். வார்டு மெம்பர்களை தேர்ந்தெடுக்கணும். கவுன்சிலர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்படி படிப்படியாக கட்டமைக்கும் போது தான் அங்கே பேஸ் மட்டம் எந்த லெவலுக்கு நம்ம கட்டமைக்கிறோமோ அந்த அளவுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய அரசியல் பலம், வலிமை என்பது ரொம்ப தெளிவானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். இதை வருங்காலத்தில் நம்ம கட்டமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இளைஞர்களுக்கு மத்தியில் நம்மளாக பேசி ஒரு புரிந்து கொள்வதற்கான ஒரு தளம் தான் இது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.